உங்களில் எவர் ஒருவர் தீமையை காண்கிறாரோ அவர் அதை தனது கரத்தால் தடுக்கட்டும். அதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் தனது நாவால் தடுக்கட்டும். அதற்கும் அவர் சக்தி பெறாவிட்டால் தனது உள்ளத்தால் வெறுக்கட்டும். இது ஈமானின், இறை நம்பிக்கையின் பலவீனமான நிலையாகும். ஆதாரம் முஸ்லிம். இந்த நபிமொழி ஒரு சமூகத்தின் அறநெறியை பாதுகாப்பதில் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் உள்ள பொறுப்பை உணர்த்துகிறது. அதிகாரம் அல்லது வசதி உள்ளவர்கள் தவறுகளை நேரடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். நேரிடையாக தடுக்க இயலாத நிலையில் அது தவறு என்பதை சுட்டிக்காட்டி அறிவுரை வழங்க வேண்டும். சொல்லாலும் தடுக்க முடியாத சூழலில் அந்த தீமையில் மனதளவில் உடன்படாமல் அதை வெறுக்க வேண்டும். நமது சமூகத்தில் நன்மையை நிலைநாட்டவும் தீமையை களையவும் எம்மால் முடிந்த முயற்சியை மேற்கொள்வதே உண்மையான இறை நம்பிக்கையின் அடையாளம்.